வந்தோரை வரவேற்று உபசரித்து தமிழர் பண்பாடு. இதோ அனைவரையும் வாழ்த்தி வரவேற்க திருச்சுவை கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் இப்பயிற்சியின் பாட தொகுப்பாளருமான அருட்சகோதரி முனைவர் பேசில் ரோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவையோர் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நல் மேய்ப்பனுக்குரிய அனைத்து நற்பண்புகளுடன் இறை இயேசுவின் வழியில் மக்கள் நலனை விசாரித்து நலமுடன் இருப்பீர்கள் என நம்புகிறேன் என்னும் நம்பிக்கை ஒளியை உள்ளங்களில் விதைத்து நல் வாழ்விற்கு தேவையான கருத்துக்களை அச்சமின்றி உறுதியுடன் உரைத்து மக்கள் நல பணிகளுக்கு உயிரூட்டி ஊக்கமளித்து உடன் பயணித்து நம் கோட்டாறு திரு அவையை பண்புடனும் பாசத்துடனும் வழிநடத்தும் நம் மேதக ஆயர் நசரேன் சூசை அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மாவட்ட குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைத்துறை அலுவலர் திருமதி ஷகிலா பானு அவர்கள் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக எந்த சவால்களையும் சந்தித்து பெரும் முயற்சி எடுத்து வழிநடத்துபவர்கள். போதையில்லா இந்தியா திட்டத்தின் கீழ் நம் கோட்டாறு மறை மாவட்டத்தின் போதை நல பணிக்குழுவின் செயல்பாடுகளுக்கு சமூக அக்கறையுடன் ஆக்கப்பூர்வமான உதவியையும் ஒத்துழைப்பையும் எந்நேரமும் வழங்குபவர்கள். அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகள் தடைகோடி வந்தாலும் பயணத்தை தொடர்வது போல எண்ணங்கள் தான் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் என்ற உறுதியுடன் எண்ணங்களை சிந்தனையாக்கி நற்செயல்களை நடைமுறையாக்கி ஏற்றி விடுவது ஏணியின் இயல்பு என்பதை வாழ்வின் இலக்காக்கி பிரச்சனைகளில் சிக்கி தவிப்போருக்கு தெளிவான வழிகாட்ட வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளத்தோடு தடைகளை தகர்த்தெறிந்து பிறர் நலம் பெற வேண்டும் என்னும் உயரிய உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தும் இப்பயிற்சியின் பாசமிகு பொறுப்பாளர் அருட்பணியாளர் நெல்சன் அவர்களை உளநிறை நன்றியுடன் வருக வருக என வரவேற்கின்றேன். பயிற்சிக்கு தேவையான வசதிகளை செய்து ஒரு சில பணியாளர்களையும் மாணவர்களையும் பயிற்சிக்கு அனுப்பி பலன் பெறுவது எம் திருச்சிலுவை கல்லூரி. கல்லூரியின் பிரதிநிதியாக வந்திருக்கும் அருட் சகோதரி பிரான்சி ஆசிரிய பணியுடன் முதியோர் மற்றும் நோயாளர் நல பணியிலும் ஆர்வமுடன் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். கல்லூரியின் துணை முதல்வர் அருட் சகோதரி பிரான்சி அவர்களை மகிழ்வுடன் வருக வருக என வரவேற்கிறேன். கண்ணியத்துடன் கூடிய கடமை உணர்வு, பொறுமையுடன் கூடிய பொறுப்புணர்வு மற்றும் அமைதியுடன் கூடிய ஆக்க உணர்வை தன்னகத்தை கொண்டு அருட்பணியாளர் நெல்சனுடன் இந்நிகழ்வை திட்டமிட்டு ஈடுபாட்டுடன் செயல்படும் இயக்குதல் குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நன்றி உணர்வுடன் வருக வருக என வரவேற்கிறேன். பயிற்சி பெற வேண்டும், பண்பட வேண்டும், பிறர் நலில் மகிழ்ந்து தன் வாழ்வில் அர்த்தம் காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பயிற்சியில் பங்கேற்ற அனைவரையும் மற்றும் எம் மகிழ்வில் பங்கு பெற வருகை புரிந்துள்ள அனைவரையும், குறிப்பாக அனைத்து பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை எட்மண்ட் அவர்களையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். முயற்சியோடு ஆர்வமும் அதற்கான நேரமும் கிடைத்து பயிற்சியில் பங்கெடுத்தோர் பலர். ஆயினும் இந்த பயிற்சியில் சேர்ந்தபின் இப்பயிற்சி மூலம் தன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களை அனுபவப் பகிர்வாக தர வருகின்றார் திரு SV சோனி, குழு எண் 16. மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும், அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். இது மாதிரி ஒரு அவையில் பேசி பழக்கம் இல்லை, ஏன்னா பதற்றமும் பயமும் தான். ஆனால் இந்த பயிற்சி தான் என்னை இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் சோனி, நான் மார்த்தாண்டம் பக்கத்தில் காப்புக்காடுங்கிற பங்கை சார்ந்தவன்.
இந்த சமூகம் வெற்றி அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்த எல்லா அந்த நிலையை அடைவதற்கான எல்லா பயிற்சியும் என்கிட்ட இருந்தது, எல்லா வாய்ப்புகளும் என்கிட்ட இருந்தது. என்னோட முதுநிலை படிப்பை ஒரு பிரபலமான ஜெஸ்யூட் காலேஜில் பண்ணேன். என்னோடய பிஹெச்டி ஹங்கேரி நாட்டில் கிடச்சிது, அட்மிஷன் கிடச்சிது. ஆனால் என்னோடய நடத்தையில் இருந்த குறைபாடுனால இதையெல்லாம் நான் முன்னெடுத்து செல்ல முடியல, என்னோடய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ண முடியல. அது என்ன குறைபாடுன்னா, எனக்கு மது பழக்கம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருந்துச்சு. வீட்டில் இது தெரியாது. அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் பணி கிடச்சிது. வீட்டுக்கு தெரியாமல் நான் மதுரையில் பணி செஞ்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கம் என்ன ஆக்கிரமிச்சுது. அதுக்கப்புறம் திருமணம் நடந்தது. இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு, குடும்பத்துக்கும், சமூகத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. இதில் அந்த 4D 4D நமக்கு சொல்லுவாங்க, டிஸ்ஃபங்க்ஷன், டேஞ்சரஸ், இதெல்லாம் தான் கடைசியில் என்னோடய நடத்தையில் அதிகமாக காணப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதித்தது என்னோடய மனைவி, என்னோடய குழந்தைகள்னு சொல்லலாம். எனக்கு 2 குழந்தைகள். பெற்றோர்கள் எனக்கு திருமணத்துக்கு அப்புறம், இவன் திருமணத்திற்கு முன்னாடி எல்லாம் இப்படி குடிக்க மாட்டேனே, அப்போ திருமணத்திற்கு அப்புறம் தான் இப்படி குடிக்கிறான் அப்படின்னு அவங்கள கை காட்டினாங்க. இதனால தான் ஏதாவது பாதிப்பு இருக்குமோ, திருமண வாழ்க்கையில் தான் ஏதாவது பாதிப்பு, அப்படி ஊரும் அப்படி, என்னோடய உறவினர்களும் அப்படி தான். ஏன்னா சின்ன வயசில் என்ன தான் எல்லோரும் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில், அவனை மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அது அப்படியே டேர்ன் ஓவர் ஆகுது. ஸோ எல்லோரும் கை காமிக்கிறாங்க. அதை என் மனைவிக்கு ஒரு உளநல சிக்கலை கொண்டு போடுது. ஸோ நம்மளால் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்ட்டு. பிற்காலத்தில் இப்போது ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான், நான் சூசைட் பண்ண நினச்சிருக்கேன், ஆனால் வீட்டில் வந்து சூசைட் பண்ணுறது தப்பாயிரும், அவங்களுக்கு இதாயிரும். ஆனால் ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு பிளான் பண்ணேன் சூசைட் பண்ண. அது ஆனால் மற்றவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி ஒரு எண்ணெல்லாம் மற்றவங்க மனநிலையை நான் அப்படி மாற்றியிருக்கேன் என்னோடய நடத்தை மூலமாக, தவறான நடத்தை மூலமாக. அப்புறம் எனக்கே என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் அவள் கடவுளை விடலை, இறைவனை விடலை. பைபிளில் யாக்கோபு கடவுளோடு போராடி இஸ்ரேலுங்கிற பேரை வாங்கினது மாதிரி என்னோடய நிலத்துக்காக அவள் எல்லா ஒருத்தல் முயற்சிகளும் பண்ணுவாள். வேளாங்கண்ணியில் போனீங்கன்னா அந்த 1 கிலோமீட்டரு முட்டாலே நடப்பா, அந்த காயம் இன்னும் இருக்குது. ஸோ இப்படி கடைசியில் எனக்கு சரி என்ன தான் மாற்றிக்கணும், என்னோடய நடத்தையை மாற்றிக்கணும்ன்ட்டு யார்கிட்ட போகணுன்னு தெரியாது எனக்கு. இந்த மாதிரி ஒரு இயக்கங்கள் இருக்கிறது எதுவுமே தெரியாது. என்னோடய பழைய பங்கு தந்தை ஃபாதர் மார்ட்டின்கிறவர்கிட்ட, அவர் சைக்காலஜி படித்த ஞாபகம் இருந்தது எங்கள் பங்கில் இருந்தப்போ. அவர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கூட எடுக்கலாமே அப்படின்ட்டு அவர்கிட்ட போனேன். அவர் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்த ஃபாதர் மரிய மார்ட்டின்ட்டு என்ன அனுப்பினார். அவர் எனக்கு ஏஏ அறிமுகப்படுத்தினார். அப்புறம் நெல்சன் ஃபாதர் அதன் மூலமாக தெரியும். இவர்களுடைய இந்த ஏஏ குழு மீட்டிங் இதில் எல்லாம் என்னோடய பங்கெடுப்பை நான் அளித்தேன். தியானம் அப்படின்ட்டு எல்லாம் அளித்து மதுவிலிருந்து வெளியே ஓரளவு வந்துட்டு ஒரு 3 வருஷம் குடிக்காமல் இருக்கேன். அப்புறம் ரீசெண்டாக ஃபாதர் இந்த கோர்ஸ் நடத்துறதுக்காக பிளான் பண்ணி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆவலோடு இருந்தேன். ஏன்னா மதுவை மட்டும்தான் நான் விட்டேனே தவிர என்னுடைய மற்ற கோளாறுகளை நான் விடலை. கோபம், இந்த மாதிரியான என்னுடைய குணக்கோளாறுகளை நான் மாற்ற முடியல என்னால். அப்படி இருக்கும் பொழுது 3 ஆண்டு தாண்டி மறுபடி ஒரு மறுவீழ்ச்சி. நமக்கு அந்த 7 ஸ்டேஜஸ் இப்போ நான் படித்தப்புறம் தான் தெரியுது. ரிலாப்ஸ் அண்ட் சோபர். நான் ரிலாப்ஸ் போயிட்டேன். இங்கே 4ஆம் தேதி நமக்கு கோர்ஸ் தொடங்குது. நான் 3ஆம் தேதி மறுவீழ்ச்சி. 3 ஆண்டுகள் கழிந்து மறுவீழ்ச்சி. என்னால் ஆரம்ப காட்ட கிளாஸில் நான் பங்கெடுக்க முடியல. ஆனால் ஃபாதரோட நோட்ஸ் அந்த குழுவில் இருக்கிறதுனால, இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதுனால நோட்ஸ் வந்துட்டுருக்கு. நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு நிகழ்வில் ஃபாதரை சந்தித்தேன். ஃபாதர் ஏன் கிளாஸுக்கு வரலன்னாங்க. ஃபாதர் வர முடியல, இனிமேல் வரலாமா அப்படின்னு கேட்டேன். ஃபாதர் வாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த அழைப்பை எனக்கு நிராகரிக்க முடியல. ஏன்னா ஃபாதர்ஸ் எல்லாம் இந்த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி தான் நான் பார்ப்பேன், பர்சோனா கிறிஸ்டி அப்படி. அதனால் ஃபாதரோட அழைப்பை இறைவனோட அழைப்பாக ஏற்று இந்த வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணேன். இது எனக்கு நல்ல உபயோகமாக இருந்தது. என்னுடைய மூத்த பையன் வந்து 7ஆம் வகுப்பு படிக்கிறான். ஆனால் படிப்பில் கொஞ்சம் வீக்கு. ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு கவனிச்சுதறல் அவனுக்கு இருந்திருக்கு. இது ஏன்னு பார்க்கும்போது நம்ம கோர்ஸை வச்சு அனலைஸ் பண்ணும்போது இதுக்கு காரணம் நான் தான், என்னோடய நடத்தை மாற்றுதல் தான். என்னோடய நடத்தையினால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதுக்காக நானும் மனைவியும் இந்த கோர்ஸில் இந்த மெட்டீரியல் எல்லாம் சேர்ந்து படிப்போம். அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம். என்னோடய சின்ன பொண்ணு, அவளுக்கு 2 வயசு ஆகுது. அவளுக்கு கொஞ்சம் யாராவது சத்தமாக பேசினாலே பயந்துருவா. அதற்கான ரீசன் அனலைஸ் பண்ணும்போது மனைவிக்கு இப்போவும் பயம்தான். கொஞ்ச நேரம் நான் என்ன காணோன்னாலும் எங்கேயாவது குடிக்கிறாங்களோ அப்படிங்கிற பயம். அவளை கேரிங் பண்ணும்போது அந்த பயம் இருந்திருக்கு. அது அப்படியே குழந்தைகிட்ட பிரதிபலிக்குது. ஸோ இந்த
இந்த கோர்ஸ் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உபயோகமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி காலையில் தான் பைபிள் திருவிவிலியம் படிக்கும்போது எபேசியருக்கு எழுதின ஒரு வாசகம் எனக்கு கண்ணில் பட்டது. அலகையின் ஏமாற்று வழிகளுக்கு எதிராக கடவுள் அருளும் எல்லாவற்றையும் கலன்களாக அணிந்து கொள்ளுங்கள்ட்டு. இது ஒரு படைக்கலன் தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மதுவுக்கு எதிரான இயக்கத்தில் இருக்க தந்தையர்கள் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே நமக்கு ஒரு படைக்கலம் தான். ஸோ அதை அணிந்திருக்கிறேன்னா ஃபாதருக்கு பர்சனலாக தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். இதெல்லாம் முடிஞ்சு, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லை, அதனால் ஃபாதருக்கு பர்சனலாக மெசேஜ் போடணும்னு நினச்சேன். ஆனால் கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு. இந்த மேடையில் அவருக்கு தேங்க் பண்ணேன். ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச். இது வாயிலிருந்து வர்றதில்லை, என் உள்ளத்திலிருந்து வர்றது. இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் உங்களுக்கும் நன்றி. பயிற்சியின் அனுபவ பகிர்வு வழங்கிய திரு SV சோனியா அவர்களுக்கு நன்றி. வகுப்புகள், பாடங்கள், பாடக்குறிப்புகள், தேர்வுகள், சான்றிதழ் என எல்லாம் இருப்பினும் 20 பாடங்களை இரத்தின சுருக்கமாய் தருவது என்பது வேர்பல பிரித்து சுளையது மாற்றி கொட்டையை தவிர்த்து பக்குவமாக சாப்பிட கையில் தரும் தெவிட்டாத கனி போன்றது. இதோ வகுப்பு சுருக்கம் வழங்க திருமதி யு சலேட் ரஞ்சிதபாய், திரு DT ரோஸ் ராபின் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வகுப்பு 1 மனித நடத்தை அறிமுகம். டாக்டர் ஃபாதர் எஸ் மதன்ராஜ். மனித நடத்தைகள் நலமானதாக அல்லது நலமற்றதாக இருக்கலாம். மரபு, சூழல் இவற்றினால் கட்டுப்படுத்தப்படும் நடத்தைகள் நலமானதாக இருந்தால் தனிமனித சமூக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மூளையின் சீரான இயக்கத்தினால் நடத்தைகள் இயங்கினாலும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறாக வெளிப்படுகிறது. மனித நடத்தைகளை புரிந்து கொள்வது சற்று சிக்கலானது. இவற்றின் வரலாற்றை தெரிந்தால் நடத்தைகளை ஆராய சரி செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டோம். வகுப்பு 2 நடத்தையை நிர்ணயிக்கும் இயல்பு வளர்ப்பு காரணிகள். அருட்பணியாளர் ஏ. எட்மண்ட். இயல்பு மரபையும் வளர்ப்பு சூழலையும் சார்ந்தது. மனித நடத்தையை இயல்பும் வளர்ப்பும் கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் வளர்ப்பு அதிக தாக்கம் கொண்டது. இயல்பை முன்னிறுத்தினால் சமூக ஒழுங்கு பாதிக்கப்படும். அதிசனவியல் எபிஜெனடிக்ஸ் என்ற புதிய ஆய்வுத்துறை மரபணுக்கள் வெளிப்படும் விதத்தில் சுற்றுச்சூழல் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை விளக்குகின்றது. இயல்பு அல்லது மரபு மனநல சிகிச்சையில் முக்கியமானது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். வகுப்பு 3 நடத்தை கோளாறுகளை போதை ஊட்டுபவை. டாக்டர் ஃபாதர் ஜே. நெல்சன். சிந்தனை, உணர்வு, செயல்பாடு அளவில் போதை தீங்கானது. மனித வாழ்வில் எதிர்மறை நிகழ்வுகள் எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை உணர்வுகளையும் உருவாக்கி மனநல பாதிப்புகளை ஏற்படுத்தும். போதைக்கு அடிமையாக்கும். போதையூட்டும் பொருட்கள், செயல்முறைகள், நடத்தைகள் நம் மூளையை பாதித்து நம்மை அழிக்கும். மன துயரங்களை, மூளையில் உள்ள துன்ப வரிகளை, இதயத்தில் உள்ள பயங்கர நினைவுகளை அழித்தால் நலமாக மகிழ்வாக வாழலாம் என்ற தெளிவை பெற்றுக்கொண்டோம். வகுப்பு 4 நடத்தை கோளாறுகளை வகைப்படுத்துதல். டாக்டர் ஏ. லூபித். ஒரு மனிதனின் நடத்தை சமூகத்தில் ஒன்றி வாழ உதவுகிறது. மனித நடத்தையில் நரம்பியல் குறைபாடுகள், மன அழுத்தம், குழப்பம், சிக்கல்களுக்கு தீர்வு காண இயலாமையினால் சில குறைபாடுகள் வரலாம். இக்குறைபாடுகளினால் ஏற்படும் நடத்தை கோளாறுகளின் வகைகளையும் இவற்றிலிருந்து வெளிவர பொருத்தமான வழிமுறைகளையும் தெரிவு செய்ய சரியான வழித்தடங்களை அறிந்து கொண்டோம். வகுப்பு 5 மனித வளர்ச்சி பருவங்களில் நடத்தை கோளாறுகள். ஃபாதர் டி. ஸ்தனிஸ்லாஸ். நடத்தை கோளாறுடைய குழந்தைகள் உரிய சிகிச்சை பெறாமல் இருந்தால் வருங்கால தலைமுறையினரும் பாதிக்கப்படுவர். எனவே பெற்றோர், ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் நடத்தையில் மாற்றத்தை ஆற்றுப்படுத்துதல் மூலம் உருவாக்கலாம். தேவைப்பட்டால் மனநல வல்லுநரிடமும் அழைத்து சென்று நடத்தையில் மாற்றம் ஏற்படுத்தி புதிய நலமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை உணர்ந்து கொண்டோம். வகுப்பு 6 நடத்தை மாற்றத்தின் நிலைகள். அருட்பணியாளர் எம். உபால்டு.
நடத்தை குறைபாடு உள்ள ஒரு நபர் தன் குறைபாட்டை உணர்ந்து அறிந்து மாற்ற தயாராகி செயல்படுத்தினால் பராமரிக்கும் நிலையை அடையலாம். அவர்கள் தொடர் நிலைகளின் மூலம் முன்னேற்றத்தை உள்ளடக்கிய செயல்முறையை பின்பற்றும் போது மறுவீழ்ச்சி அடைந்தாலும் தெளிவான நிலையில் வாழ வழியுண்டு என்பது தெள்ளத் தெளிவு. இதற்கு இறைவன் வழிகாட்டி 12 வழி தோழமை குழு, குடும்பம், சமூகம் துணை நிற்பர் என்பதை ஆழமாக அறிந்து கொண்டோம். வகுப்பு 7 தொடர் நிபந்தனையாக்கம். டாக்டர் சிஸ்டர் எஸ் செல்வி, இவான் பாவ்லோ, வாட்சன், மேரி கோவர் ஜோன்ஸ் போன்ற ஆய்வாளர்களின் சோதனைகள் மூலம் சுற்றுச்சூழல், நல்ல சமூக தொடர்புகள், மன ஒருங்கமைவு போன்ற காரணிகளில் கவனம் செலுத்தி தொடர் நிபந்தனையாக்கத்தை செயல்படுத்தும் போது நடத்தை மாற்றம் ஏற்படுவது உறுதி என்ற புரிதலை பெற்றோம். மேலும் கற்றுக்கொள்ள, தவறானதை தவிர்க்க, மீண்டும் சரியானதை கற்றுக்கொள்ள நம்மால் இயலும் என்ற நம்பிக்கையை உருவாக்கி கொண்டோம். வகுப்பு 8 உறுதிப்படுத்துதல் நிபந்தனையாக்கம். அருட்பணியாளர் முனைவர் மரிய வில்லியம். மனித சிந்தனைகள் மற்றும் உணர்ச்சிகளால் மட்டுமல்ல, சூழலாலும் நடத்தை மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு நடத்தையை தொடர்ந்து பரிசு கிடைத்தால் அந்நடத்தை தொடரும். தண்டனை கிடைத்தால் அந்நடத்தை திரும்ப வெளிப்படாது. நடத்தை மாற்ற செயலீடு மூலம் நடத்தையில் மாற்றங்களை உருவாக்கிட கவனமாக திட்டமிட்ட செயல்பாடு வேண்டும் என திட்டமாக தெரிந்து கொண்டோம். வகுப்பு 9 நடத்தை சீராக்கம், சமூக கற்றல் அணுகுமுறை. டாக்டர் ஃபாதர் சி ஸ்டீஃபன். ஒருவர் மற்றவரை பார்த்து திரும்ப செய்து ஒரு புதிய நடத்தையை கற்கலாம். நலமற்ற ஒரு நடத்தையை நலமான நடத்தையாக மாற்றலாம். நடத்தை பிறழ்வுகளை நடத்தை மாற்ற யுக்திகளால் மாற்றி சுய கட்டுப்பாடு, சுய செயல்திறன், அதாவது உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையின் சக்தியை பெறலாம். சாதனைகளை நிறைவேற்றலாம். வாழ்வில் வெற்றியடையலாம் என கற்றுக்கொண்டோம். வகுப்பு 10 குடும்ப உறவமைப்பு, நடத்தை மாற்றுதல். அருட்பணியாளர் எச் இம்மானுவேல். குடும்பம் ஒரு தனித்துவம் உடைய அமைப்பு. ஒரு நல்ல குடும்ப கூட்டமைப்புக்கு தன்னலமற்ற அன்பு, சார்பு, தன்னுறுதியில் சமநிலை, நலமான தகவல் பரிமாற்றம், பொறுப்பு பகிர்வு, ஒழுங்குமுறைகள், மனம் திறந்து பேசுதல், ஆண் பெண் சம மாண்பு, உணர்வு நெருக்கம், அர்ப்பணம், அறிவுபூர்வ சிந்தனை, பிரச்சனை தீர்வு முயற்சிகள் ஆகியவை முக்கிய காரணிகளாக அமைகின்றன என்பதை கற்று உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற முடிவை எடுத்தோம். வகுப்பு 11 அறிவு சார்ந்த நடத்தை சீராக்கம். டாக்டர் ஃபாதர் எஸ் லாரன்ஸ். மனித வாழ்வில் தவறான சூழ்நிலை தவறான எண்ணங்களையும் தவறான உணர்வுகளையும் உருவாக்கி தவறான நடத்தைகளை வெளிப்படுத்த வழிவகுக்கும். எனவே அறிவு சார்ந்த நல்ல மாற்று எண்ணங்களை உருவாக்கி ஏமாற்றத்தின் சகிப்புத்தன்மையை அதிகரித்தால் நலமற்ற நடத்தைகளை சீர்படுத்தலாம், மேம்படுத்தலாம். மனப்பதட்டமில்லாமல் வாழ்வில் வருவதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு வாழலாம் என தெரிந்து கொண்டோம். வகுப்பு 12 அகக்குழந்தையை நலப்படுத்துதல். அருட்பணியாளர் முனைவர் எஸ் வில்சன். அகக்குழந்தை என்பது சிறு வயது முதற்கொண்டு நாம் தூக்கிச் சுமக்கிற ஓர் உணர்வு பெட்டகம். காயப்பட்ட நினைவுகளை ஆழ்மனதில் வைத்திருக்கும் ஓர் அழகிய குழந்தை. அன்பு, பாசம், பாதுகாப்பு, அரவணைப்பிற்காக ஏங்கும் ஒரு குழந்தை. விளையாட்டிலும் வேடிக்கையிலும் நம்மை தொலைக்கும் பொழுது அது செயல்படுகிறது. பிராட்சா என்ற உளவியலாளரின் ஆற்றுப்படுத்தும் செயல்முறையை கற்று அகக்குழந்தையை திரும்பப் பெறும் படிநிலைகளை கற்றுக்கொண்டோம். வகுப்பு 13 தோழமைக்குழு செயலியக்கம். டாக்டர் சிஸ்டர் பி லீமாரோஸ். தனி நபர்கள் தங்கள் சகாக்களுடன் தொடர்பு கொள்ளும்போது வெளிப்படும் சமூக உணர்ச்சி மற்றும் நடத்தைகள் தோழமைக்குழு செயலியக்கமாகும். சகாக்களின் தொடர்பு நேர்மறை தாக்கம் அல்லது எதிர்மறை தாக்கத்தை உருவாக்கும். நேர்மறை தாக்கம் தனி மனித, குடும்ப, சமூக, கலாச்சார, பொருளாதார வளர்ச்சிகளுக்கு வழிவகுக்கும்.
நம் வாழ்வில் விரும்பத்தக்க மதிப்புமிக்க அணுகுமுறையை நிரூபித்து நண்பர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழும் வழிமுறைகளை கற்றுக்கொண்டோம். வகுப்பு 14 நடத்தை உருவாக்கம், சமூக உளவியல், வளர்ச்சி நிலை, பாலப்பருவம் 1 வயது வரை. அருட்பணியாளர் எஸ். ஃபெலிக்ஸ். எரிக் எரிக்சன் என்ற உளவியலாரின் கருத்துப்படி ஆளுமை வளர்ச்சி நிச்சயிக்கப்பட்ட வரிசையில் ஆயுள் முழுதும் நடக்கிறது. பாலப்பருவத்தில் வாய்வழி கற்றல் ஆளுமை வளர்ச்சிக்கு உதவுகிறது. இப்பருவத்தின் உளச் சமூக முரண்பாடுகள், நம்பிக்கை எதிர் அவநம்பிக்கை, பாலகருக்கு பாதுகாப்பான சூழலை தர வேண்டும். அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். பயப்படும் பொழுது உடனிருந்து உறுதிப்படுத்தி நம்பிக்கையில் வளர வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். வகுப்பு 15 மழலை பருவம் 2 முதல் 3 வயது வரை. சிஸ்டர் எஸ். ஆண்டின். மழலைகள் இயற்கையாக மேதாவிகள். இப்பருவத்தின் உள சமூக முரண்பாடுகள் தன்னியக்கம் எதிர் அவமானம், பெற்றோரின் நிபந்தனையற்ற அன்பு, ஆதரவு, ஊக்கம், தேர்வு செய்வதற்கான சுதந்திரம் மழலைகளை தன்னியக்கத்தில் வளர செய்யும். அவர்களுடைய முடிவெடுக்கும் திறன், தொடர்பு கொள்ளும் திறன் ஆகியவற்றை மேம்படுத்த பெற்றோர்கள் சமயோஜித அறிவுடன் செயல்பட்டு துணை நிற்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம். வகுப்பு 16 சிறுவப்பருவம் 4 முதல் 7 வயது வரை. அருட்பணியாளர் முனைவர் ஆர். மேரிஜான். சிறுவப்பருவ குழந்தை ஒரு மறைபொருள். குழந்தைகளுக்கு சொல்லப்படும் நேர்நிலை மற்றும் எதிர்மறை சொற்கள் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்பருவத்தின் உள சமூக முரண்பாடுகள் தன்முனைப்பு, எதிர் குற்ற உணர்வு, வியப்புணர்வு அதிகமாயிருக்கும். இவர்களுக்கு தேவைப்படுவது உறுதிப்படுத்துதல், ஏற்றுக்கொள்ளல், ஆற்றல் படுத்துதல். பெற்றோர்கள் நல்ல எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ வேண்டும். குழந்தை உளவியல், குழந்தை வளர்ப்பு ஆகியவற்றில் பயிற்சி பெற வேண்டும் என கற்றுக்கொண்டோம். வகுப்பு 17 மீளி பருவம் 8 முதல் 12 வயது வரை. டாக்டர் சிஸ்டர் எம்.ஆர். பேசில். மீளி பருவம் ஒரு மகிழ்ச்சியான கற்பனை பருவம். தன் தேவையை நிறைவேற்றி நிறைவுணர்வு பெறுவது இப்பருவத்தின் அறநெறி. உள சமூக முரண்பாடுகள் சுறுசுறுப்பு எதிர் தாழ்வு மனம், பெற்றோரின் அன்பு, ஆதரவு, பாராட்டு, தட்டி கொடுத்தல் குழந்தைகளுக்கு செயலூக்கத்தை உருவாக்கி தாழ்வு மனத்திலிருந்து மீட்க உதவும். பெற்றோர்கள் குழந்தைகளை அப்படியே ஏற்று அவர்கள் இயல்பு நாட்டத்தை மதித்து வழிகாட்ட வேண்டும் என கற்றுக்கொண்டோம். வகுப்பு 18 வளரிளம் பருவம் 13 முதல் 19 வயது வரை. அருட்பணியாளர் ஜே. குணபால். அடலசன்ஸ் இன்பத்தை விரும்பும் பருவமாகும். உடல், உணர்வு, அறிவு, ஆளுமை, சமூகம் சார்ந்த வளர்ச்சி நடைபெறும் பருவம். உள சமூக முரண்பாடுகள் தன்னிலை தெளிவு எதிர் தன்னிலை குழப்பம். காதல் உறவுகள் அரும்பும் பருவம். பெற்றோர், ஆசிரியர்கள் இவர்களை பாராட்டி நம்பிக்கை ஏற்படுத்தி அறிவுரைகளை தவிர்த்து வழிநடத்த வேண்டும். இவர்களை கவனமாக அணுகி இயல்பாக பழகி நம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து கொண்டோம். வகுப்பு 19 ஊக்கமளிக்கும் உரையாடல் மூலம் நடத்தை மாற்றுதல். டாக்டர் இ. சீனு. ஒரு மனிதனுடைய நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்த முதலில் நலமான உரையாடல் மூலம் அவருக்கு ஊக்கமளிக்க வேண்டும். பின்னர் அவருடைய உறுதிப்பாட்டை வலுப்படுத்தி தொடர் சிகிச்சையளிக்கும் யுக்திகளை கையாள வேண்டும். அந்த நபரின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்து ஊக்கத்தை புதுப்பித்து மாற்றத்திற்கான நிலையை உறுதி செய்ய வேண்டும். உன்னால் முடியும் என்பதை ஆதரிக்க வேண்டும் என்ற உண்மையை அறிந்து கொண்டோம். வகுப்பு 20 வாழ்வின் பொருள் உணர்தல் மூலம் நடத்தையை மாற்றி நிறைவுடன் வாழுதல். ஆயர் முனைவர் எஸ். நசரேன். வாழ்க்கையை எந்த சூழ்நிலையிலும் வாழ தகுந்ததாக்க முடியும் என்கிறார் விக்டர் பிராங்க்லின். இவர் வாழ்வின் பொருளுணர்தல் நலமுறை பற்றி முதலில் எழுதியவர். வாழ்வின் அர்த்தத்தை சுதந்திரமான எண்ணங்களால் கண்டுபிடித்து
வாழ்வை தாக்குப்பிடித்து மனநிறைவுடன் வாழலாம் என்பது நிதர்சனமான உண்மை. துன்பத்திற்கும் ஓர் அர்த்தம் உண்டு, 7 பயன்கள் உண்டு. துன்பம் நம்மை சாதனையாளர்களாக்கும் என்ற உண்மைகளை கண்டறிந்தோம். நன்றி. நன்றி. வகுப்புச் சுருக்கத்தை நமக்கு மிக தெளிவாக வாசித்து நம்மை வகுப்பறைக்கு அழைத்து சென்ற இவர்களுக்கு நன்றி. குழந்தைகள் மகிழ்ச்சியின் மறு உருவம். ஆனால் இச்சமூகத்தில் பல காரணங்களால் மகிழ்ச்சியை இழந்த குழந்தைகளின் வாழ்வினை சரி செய்து அவர்கள் வாழ்வில் பாதுகாப்பையும் மறுவாழ்வையும் அளித்து குழந்தைகள் முகத்தில் மகிழ்ச்சியை உருவாக்குபவர்கள் கன்னியாகுமரி மாவட்ட குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைத்துறை அலுவலர் திருமதி சகிலா பானு அவர்களை வருக வருக என வரவேற்று வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாவட்டத்திலேயே அந்த போதைக்கு எதிராக உழைக்கிறவங்கள நம்ம ஸ்டேட்டு இந்தியாவிலே சொல்லலாம். ரொம்பவே உழைக்கிறவங்களும் சுறுசுறுப்பாக போகிறதும் நம்ம ஃபாதர் தான். எங்கள் ஸ்டேட்டில் வந்து எல்லோரும் கேட்பாங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. எங்கள் இதில் வந்து நம்ம சமூக நலத்துறையில் பண்ணிகிட்டு இருந்தாலும் போதைக்கு எதிரான இதெல்லாம் வந்து நாசாமுக்தி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் சமூக நலத்துறை அலுவலர் தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்டில். ஆனால் ஸ்டேட்டில் வந்து எங்களோட சமூக குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைத்துறை தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மற்ற டிஸ்ட்ரிக்டில் கேட்பாங்க. நான் அப்போ சொல்கிறேன், எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோ எதுக்கோ எந்த குறைபாடும் இல்லை. எங்களுக்கு ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து திருப்பி புதுசாக கொடுக்கணும்னு சொல்லி எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டு என்றைக்குமே அவங்ககிட்ட நான் சொல்லுவேன். இப்போ இந்த 20 டாப்பிக்கு 20 இதற்குள்ள உங்கள் இந்த கோர்ஸில் வந்து 20 சப்ஜெக்ட் இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேனோ, நம்மளுடைய பிஹேவியரை நிறைய மாற்றியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அது படிக்கிறப்ப எனக்கும் ஒரு ஆதங்கமாக இருக்குது. அது எனக்கு அதில் கடைசியாக இருக்கிற சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்மளுடைய பிஷப் அவங்களோட கிளாஸ். அதில் வந்து ரொம்ப கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளோட வாழ பிறந்ததுக்கு நமக்கு ஒரு கடவுள் நமக்கு பிறந்த நமக்கு ஒரு இது கொடுத்து தான், டார்கெட் கொடுத்து தான் நம்மளை நம்ம பிறந்திருப்போம். அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் நமக்கு எழுதியிருக்கும், இந்த பணியை இவங்க செய்தால் இது சரியாகிருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதையே நமக்கு சாதகமாக்கி நல்ல ஒரு சிறந்த முறையில் பணி செய்யணும் நம்முடைய வாழ்வை வளமாக்கணும்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த இதில். அப்படி தான் நான் மீன் பண்ணுறேன். எங்களோட துறை வந்து 18 வயது கீழே வந்து தவறு செய்வாங்கள்ல பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும் அது மாதிரி ஆதரவற்ற பெண்களுக்கும் அந்த பெண்களுக்கும் வழக்கில் வர பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள்னால் இது மாதிரி வீட்டில் சொல்லி கேட்காம வெளியில் வருவாங்களா அவங்களோட இதுக்கும் நல்வாழ்வுக்காக துறை தான் எங்களோட துறை ஒரு காலத்தில். அப்போ அந்த துறை வந்து நிறைய அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ இன்றைக்கி எல்லாருமே இந்த ஒரு கோர்ஸ் வந்து இப்போ புதுசாக நான் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய இடத்துல இருக்கான்னு எனக்கு தெரியலை. இந்த கோர்ஸை வந்து நீங்கள் எல்லாமே முழுமையாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி இன்றைக்கி வாங்க வந்திருக்கீங்க. திருப்பி நீங்கள் வந்து இப்படி ஒரு சமூக பணியாளரும் இப்படி ஒருத்தங்களுக்கு இருந்தாச்சுன்னா ஒருத்தர் வந்து எவ்வளோ பேரை மாற்றலாம், எவ்வளோ பேரையை நம்ம வீட்டுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு தேவையான அந்த யாராவது நம்ம பாதிக்கப்படுறவங்களோ மற்றவங்களுக்கோ நிறைய நம்ம இதை சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் பணியையும் இன்றைக்கி வந்து சிறப்பாக இனிமேலும் எல்லா இடத்துக்கும் சென்றடைந்து நமது மாவட்டமே எந்த ஒரு குழந்தைக்கும் இது மாதிரி ஒரு வன்முறை இல்லாத ஒரு குழந்தையாக, ஏன்னா போதைக்கு நைட்டு சண்டை போடுவாங்க, காலையில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்பட்டது அதுதான். எல்லாமே பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. குழந்தைங்களும் அப்படி தான் ஸ்கூல்லையும் சரி தான், மற்ற இடத்துலையும் சரி தான், இந்த குற்றம் பண்ணுற குழந்தைங்களும் சரி தான், எல்லாமே இந்த போதையினால தான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. திருப்பி நீங்கள் இந்த கோர்ஸை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த ஃபாதருக்கும் பிஷப்புக்கும் நன்றியை கூறி வருகிறேன். திருச்சிலுவை கல்லூரியினை சிறப்பாக வழிநடத்தும் குழுவில் துணை முதல்வர் அருட்சகோதரி பிரான்சி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்குரிய அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். கோட்டாறு மறை மாவட்டத்தின் தனி சிறப்பு அமைப்பான திருப்புமுனை போதை நோய் நலப்பணி சிறப்பாக செயல்படுவதை நினைத்து மகிழ்கிறேன். இந்த அமைப்பு மூலம் நிறைய பேர் பலனடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அமைப்பிற்கு தன்னார்வமாக நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வந்திருக்கிறதை நினைத்து மகிழ்கிறேன். இந்த ஒத்துழைப்புக்கு புனித சிலுவை கல்லூரியும் தங்களால் முடிந்த ஆதரவை தருகிறது. தொடர்ந்து இந்த பணி சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும்.
தன்னார்வ தொண்டு செய்ய வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். உங்கள் பணியும் ஃபாதர் நெல்சன் எடுக்கும் அத்தனை முயற்சியும் அதோடு இணைந்த பணிகளும் சிறப்பாக அமைய என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய ஹோலி கிராஸ் கல்லூரியின் துணை முதல்வர் அருட்சகோதரி பிரான்சி அவர்களுக்கு நன்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தின் குற்றச் செயல்களை குறைப்பதிலும் தடுப்பதிலும் சிறப்புடன் செயல்படுத்தும் ஏடிஎஸ்பி திரு மதியழகன் அவர்களை வருக வருக என வரவேற்று அன்புடன் அழைக்கின்றோம். இந்த சமுதாயத்தில் நிலவி வரும் சீர்கேட்டையும் அந்த சீர்கேட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களை நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முனைந்திருக்கும் இந்த நடத்தை மாற்றுதல் சான்றிதழ் பட்டய பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தன்னார்வலர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயத்தில் தற்போது சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கும் விஷயங்கள் மூன்றேதான்: போதை, இணையதள குற்றங்கள், பாலியல் குற்றங்கள். இந்த குற்றத்திற்கு ஆட்பட்டவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு சமுதாயத்தை அமைக்க வேண்டும். இந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் தேடித்தர வேண்டும். இதுதான் இந்த பட்டய பயிற்சியின் நோக்கமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். நீங்கள் அனைவருமே இந்த நடத்தை மாற்றுதலுக்கான அரசின் தூதுவர்களாக இருந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலவி வரும் சமுதாய சீர்கேடுகளை களைந்து அதனால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுக்க அரசாங்கத்தின் சார்பாக தூதுவர்களாக செயல்பட்டு நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டிக்காக்க முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். போதை இது இன்று நேற்று வந்ததல்ல, வான்புகள் வள்ளுவன் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது. அப்போதே வள்ளுவன் சொல்லியுள்ளார், உண்ணற்க கள்ளை உண்க உணின் சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர் என்று அப்போதே சொல்லியுள்ளார். ஆதலால் இந்த போதை என்பது சட்டப்படி மிகவும் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. போதைப்பொருள் வைத்திருப்பது, கடத்துவது, கையாள்வது அனைத்துமே மரண தண்டனை வரை கொடுக்கப்படக்கூடிய குற்றங்கள். அதை உட்கொண்டு சீரழிப்பவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வுக்கு நாம் உறுதியளிக்க வேண்டும் என்பது அரசு வலியுறுத்துகிறது. அதன்படி அந்த செய்தியை அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதுபோன்ற குற்றவாளிகளுக்கும் எடுத்து சென்று அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அடுத்து இணையவழி குற்றங்கள். இன்று நமது இளைய சமுதாயங்கள் பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு, ஏன் பிறந்த குழந்தை முதற்கொண்டு செல்போனிலே தான் தவழ்கிறது. அதனால்தான் இணையவழி குற்றங்கள் பெருகி வருகின்றன. அதனால் நிறைய பண இழப்புகள், பாலியல் தொந்தரவுகள், இதுபோன்ற குற்றங்களும் நிகழ்ந்து வருகின்றன. இதனால் நிறைய உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றது. இதனையும் நீங்கள் பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு பொதுமக்கள் வரை அனைத்து தரப்பினரையும் இந்த செய்தி சென்றடையும்படி செய்து அவர்களையும் அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அதிலிருந்து மீட்டெடுத்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பாலியல் குற்றங்கள். இன்று பாலியல் குற்றங்கள், பாலியல் சம்பந்தமாக பேசுவது, சைகை செய்வது, ஏதாவது செயல்கள் செய்வது அனைத்துமே தண்டனைக்குரிய குற்றங்கள். இந்த செய்தியையும் நீங்கள் தூதுவர்களாக இருந்து அதை பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்து கொண்டு சென்று
இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முனைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக ஆர்வமுடன் நாம் கலந்து கொண்டாலும் இதற்காக ஒரு பட்டய பயிற்சியை நடத்தி அதற்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த திருப்புமுனை நிறுவனத்திற்கும் ஹோலி கிராஸ் கல்லூரி நிறுவனத்திற்கும் எனது உளமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய ஏடிஎஸ்பி திரு மதியழகன் அவர்களுக்கு மனம் நிறை நன்றிகள். கத்தோலிக்க திரு அவையில் அருட்பணியாளர் என்பது இறைவனால் கொடுக்கப்படும் வரம். அந்த வரம் ஒரு சில அருட்பணியாளர்களுக்கு அவர்களது ஆர்வம், ஊக்கம், முயற்சி மற்றும் செயல்பாடுகள் மூலம் வரப்பிரசாதமாய் அமைந்துவிடும். அவ்வகையில் அருட்பணியில் மிளிர்ந்து சிறிய வயதிலேயே தனது சிறப்பான செயல்பாட்டால் கோட்டாறு மறைமாவட்ட அருட்பணிக் குழுக்களின் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாய் பணி செய்து வரும் அருட்பணி எட்மண்ட் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். மேடையை இன்று அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் வாழ்க்கை என்னும் மேடையை இந்த பயிற்சியால் கொஞ்சமேனும் இன்னும் அதிகமாக அலங்கரித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த 20 வகுப்புகளில் 2வது வகுப்பில் சந்தித்த நினைவு எனக்கு இருக்கிறது. இந்த வகுப்பெடுத்தது குற்றமா அல்லது நியாயமா என்பது எனக்கு தெரியாது. இந்த மாவட்டத்தில் பல நிகழ்வுகளுக்கு செல்லுகிற போது யாராவது ஒருவர் கேட்பாங்க, நீங்கள் அந்த வகுப்பெடுத்தவர் தானே அப்படின்னு கேட்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த வகுப்பு என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் ஒரு அடையாளமாக வந்திருக்கிறது. இந்த அடையாளத்தை சும்மா விடலாமா? நம்ம ஒரு பலத்தை கை கொடுக்கலாம்ல, இல்லையா? 2வதாக, சிலருடைய பயிற்சி அல்லது உருவாக்கம் எல்லாம் எதோடு நின்றுவிடும்? வீட்டு வாயிலோடு நின்றுவிடும். சிலருடைய சான்றிதழ்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய ஃபைலில் இன்னொரு சான்றிதழாக சென்றுவிடும். ஆனால் உங்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. என்ன, வீட்டுக்குள் ஆற அமர்ந்து சூடாக டீ குடித்து நல்ல உணவுகளை எல்லாம் பரிமாறிக்கொண்டிருப்பதை குழுக்களில் பகிரப்பட்ட அந்த புகைப்படங்களிலிருந்து பார்க்க முடிந்தது. நீங்கள் வகுப்பறையில் மட்டும் இந்த பாடத்தை கற்றவர்கள் அல்ல, வீடுகளையே ஒரு வகுப்பறையாக்கி உணர்வுகளோடு உணவையும் பரிமாறி மிக அருமையாக இந்த பயிற்சியை ஒரு குடும்ப உணர்வோடு முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். பல குடும்பங்களிலிருந்து இன்னைக்கு ஒரு 250 பேர் இந்த பட்டய பயிற்சியை பெற்றிருக்கிறீர்கள். இதை நீங்கள் இந்த மாவட்டத்தில் ஏறக்குறைய 250 பேரை இந்த ஓராண்டுக்குள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மாவட்டம் உங்கள் மீது அதிகமான நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறது. எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆவலும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இந்த சான்றிதழ் என்பது இன்னொரு அட்ஜெக்டிவை நம்ம ஆட் பண்ணி இந்த சான்றிதழ் என்பது ஒரு நற்சான்றிதழாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த பயிற்சிக்கு துணை நின்ற வலு சேர்த்த அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய அருள்பணியாளர் நெல்சன் அவர்களுக்கும் மிக அருமையான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இடம் அமைகின்றேன். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய அருட்பணி எட்மன் அவர்களுக்கு நன்றி. சிறப்பு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு. பரிசினை வழங்க கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் நஸ்ரீன் சூசை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பயிற்சியின் அனைத்து அம்சங்களிலும் மிகச்சிறந்து விளங்கியவர் அருட்சகோதரி பேசில் ரோஸ் அவர்கள். அதைத் தொடர்ந்து தேர்வுகளில் முதல் மதிப்பெண் எடுத்தவர் அருட்சகோதரி ஆண்டின் மேரி அவர்கள், குழு எண் 4. திருமதி சலேட் ரஞ்சிதாபாய் யு, குழு எண் 3. மிகச் சிறப்பாக நடத்தை கோளாறுகளுக்கு ஆளானவருக்கு வழிகாட்டியவர் திருமதி கிரீடியோ எம், குழு எண்
21. மிகச்சிறப்பாக பயிற்சிக்கு முன்பும் பின்பும் பகிர்ந்து கொண்டவர் திருவாளர் SV சோனி, குழு எண் 16. மிகச்சிறப்பாக வகுப்பில் குறிப்பெடுத்தவர் திருவாளர் ரோஸ் ரோபின் DT, குழு எண் 16. மிகச்சிறப்பாக வகுப்பு சுருக்கம் எழுதியவர் திருமதி சலேட் ரஞ்சிதபாய் யூ. பயிற்சியில் ஒன்றிணைந்து மிகச்சிறப்பாக செயல்பட்ட குழு, குழு எண் 13. 13 உறுப்பினர்கள் திருவாளர் அலெக்சாண்டர், ஆன்லட் எம், ஆனி GS ஜபா, ஜாஸ்மின் கீதா, மேரி கில்டா, மேரி ஷீபா, மைக்கேல் வி, ரேணுகா, சஜினி, செல்வி, வல்சா, விஜயாள். அடுத்ததாக பயிற்சியில் சிறப்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்திய குழு, குழு எண் 1. குழு எண் 1 உறுப்பினர்கள் அகிலா, ஆன் சுஸ்மி ஷிகோலின், ஆண்டோ ரெக்ஸ்லின் ஷீஜா, அனுபா மெர்லின், ஆரோக்கிய லில்லி அனுஷா, டெபோரா கிறிஸ்டி, ஏழில் ஜோசபின் ஆஞ்சலோ ஜோய்ஸ், மைக்கேல் ஜோஸ், சகாய அருள் ஜூலி, சர்க்குடர் ஆர், ஷலோனிட்டா பி. சிறப்பாக விழிப்புணர்வு செய்த குழு, குழு எண் 1. அடுத்ததாக பயிற்சி வகுப்புகளில் முழுவதுமாக பங்கெடுத்து காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை பங்கெடுத்தவர்கள் ஒழுங்கு பரிசுக்காக அன்போடு அழைக்கிறோம். 100 விழுக்காடு பங்கெடுத்தவர்கள் குழு எண் 1 ஆன் சுஸ்மி ஷிகோலின், ஆரோக்கிய லில்லி அனுஷா, ஜோஸ்பின் ஆஞ்சலா ஜோய்ஸ், சகாய அருள் ஜூலி. குழு எண் 2 ஜோசப் ஆண்டனி சேவியர் ஜூட். குழு எண் 3 ஜெயமரி, சலேட் ரஞ்சிதபாய், சுகிர்தா மேரி. குழு எண் 4 ஷீப்லா பானு. குழு எண் 8 லதா வி. குழு எண் 9 மைக்கேல் பி, விக்டர் ஜோஸ் வினோ ஜே. குழு எண் 10 மேரி அருள்மலர். குழு எண் 11 அருட்சகோதரி பேசில் ரோஸ் எமா. குழு எண் 12 ஜூலின் சைனுஜா ஏஎல். குழு எண் 14 ரஜினி பாமிநாத் டி. குழு எண் 16 ஜபமலர் இ. குழு எண் 21 ஆனி ஜெசிலா டி, ஜோஸ்பின் ஜெயராணி எம், ராபர்ட் சகாயம் ஜே, கிரீடியோ எம். அடுத்ததாக கோட்டாறு மறைமாவட்ட இறைமக்கலாம் எங்களின் ஆயறிவர், ஆடுகளின் முடையறிந்த நல்லாயன், அகில உலக அளவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆயர் மாமன்றம் அனைவரின் குரலை கேட்டது போல இறைமக்களையும் இணைத்து இறைமக்கள் பேரவையை செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஏற்றமிகு நடத்தையால் யாம் அகமகிழ்கின்றோம். நடத்தை மாற்றுதல் பட்டய பயிற்சியின் பட்டமளிப்பு விழா தலைமை உரையாற்றி பரிசுகளை, பட்டய சான்றிதழ்களை வழங்கிட
மேன்மிகு ஆயர் நஸ்ரேன் சூசி அவர்களை பணிவன்போடு அழைக்கிறோம். Group 1 Ajila and Shushmi Shigolin, Andor Excellent Shija, Anbu Merlin, Arokya Lily Anusha, Deborah Christie, Edel, group numbers 2, 3 align பண்ணி ரெடியா நில்லுங்க. ஓகே. நடத்தை மாற்றுதல் பட்டய பயிற்சியின் சான்றிதழ்களை வழங்கி மேடையை அலங்கரித்த பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். கோட்டாறு மறை மாவட்ட மெய்தகு ஆயர் முனைவர் நஸ்ரீன் சூசை அவர்களை தலைமையுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். என 3வது அறிமுக உரையை நினைக்கிறேன். சரி, நன்றி. ஒரு சிறிய கேள்வியோடு தொடங்கும், அப்போ தான் கொஞ்சம் அமைதியாகவும் நினைக்கிறேன். எந்த அளவிற்கு உங்களுக்கு பொது அறிவு இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். எத்தனை பேர் ஒவ்வொரு நாள் நாளிதழ் வாசிக்கிறீங்க என்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிறிய கேள்வியோட தொடங்குவோம். சரியா? அப்படி சொன்னால் ஃபாதர் நெல்சன் ஒரு புத்தகம் கூடுதல் உங்களுக்கு தருவாங்க. சொல்கிறவங்களுக்கு பலர் சொன்னாலும் கூட பிரச்சனை இல்லை, புத்தகங்கள் நிறைய அடுக்கி வச்சிருக்க பார்க்குறேன். சரி, நேற்றைய முன்தினம் தெரியல, முந்தா நாள் நேற்றைய முன்தினம் நம்முடைய தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக ஒரு காலத்தில் கருதப்பட்ட ஒருவருடைய 100 பிறந்த நாள். நேற்றைய முன்தினம் நம்முடைய தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஆளுமையாக கருதப்படுகின்ற ஒருவருடைய 100 பிறந்த நாள். என பின்னால ஃபாதர் எட்மண்ட் சொன்னார், அப்போ அவரும் வாசிக்கிறார். உங்களில் இத்தனை பேர், ஏறத்தாழ 300 பேர் இருக்கிறீங்க, யாராவது ஒருவராவது அது தெரிஞ்சிருக்க ஆசைப்படுகிறேன். தெரியவில்லை என்றால் அவர் இப்படி தெரிஞ்சு நம்ம தொடங்கி போகலாம். மிக மிக பிரபலமான ஒருவர், இந்த தமிழகம் என்றுமே மறக்க முடியாத ஒரு நபராக கொண்டாடப்பட வேண்டியவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஏன் இத்தனை சிறப்பு அவருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மிக முக்கியம். அவருக்கு நம்முடைய மாவட்டத்தோடு மிக மிக நெருங்கிய தொடர்பு. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் என்றும் அவருக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டிய ஒன்றாக நான் கருதுகிறேன். காரணம், நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை சூழ்ந்தது என்கிறது நாம் அனைவரும் நன்கு அறிவோம். கடவுளுடைய சொந்த பூமியான கேரளத்தோடு சேர்ந்ததாக இருந்ததனால் என்னவோ இது எப்பொழுதுமே இயற்கை சூழ்ந்ததாகவே மிகச்சிறந்த ஒன்று. ஆனால் அதே வேளையில் நாம் எதிர்பாராத ஒரு காலகட்டத்தில் நம்முடைய எந்த குமரி மாவட்டத்தில் கூட சிறிய மதக்கலவரம் ஏற்பட்டதை நாம் மறந்திருக்க முடியாது. நான் அப்பொழுது வளரிளம் பருவத்தினன், 1982. அந்த ஒரு காலச்சூழலில் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் அன்றைய நாளில் ஆரோக்கியசாமி அவர்களோடு இணைந்து தவத்திரு குன்றக்குடிகளார் அவர் இங்கே வந்து நேரடியாக வந்து அவர்கள் இருவரும் ஒருங்கிணைந்த சிந்தனையோடு அன்றைய நம்முடைய நினைவில் என்றும் வாழும் அன்றைய நாளில் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கு வருகை தரும் அளவுக்கு இவர்கள் இருவரும் நடைப்பயணம் மேற்கொண்டு பல இடங்களுக்கு சென்று சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கியதை என்றும் இந்த மாவட்டம் நினைவு கூற வேண்டும். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர், மிக மிக எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அப்பொழுது அவர் என்ன செய்வாராம், அந்த நேரத்தில் காலையில் அந்த திருக்குறள் மனப்பாடமாக சொன்னால் அந்த தெருவிலிருந்து ஒரு ஆசிரியர் அவர் பால் கொடுக்க போவார். அவங்க வீட்டிலிருந்து பால் விற்கிற வழக்கம், அதில் கிடைக்கிறது தான் வருமானம். எனவே அவ்வாறு பால் கொடுக்க செல்கின்ற பொழுது ஒரு வீட்டில் ஒரு ஆசிரியர் அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு குறளை மனப்பாடமாக சொன்னால் காலனா கொடுக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. வீட்டில் வறுமை, எனவே ஒவ்வொரு நாளும் இவர் குறளை மனப்பாடம் செய்து குறளின் பால் ஈர்க்கப்பட்டு அது அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி
இறுதியாக மிகச்சிறந்த மாணவனாக படித்தாலும் அவருடைய வாழ்வு பிறர் நலன் சார்ந்ததாக மாற வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக கொடுத்த ஒரு சிறந்த ஆளுமை என்று நாம் கொண்டாட முடியும். சரிதானே? அந்த ஒரு சமூக நல்லிணக்கம் தான் இன்றைய காலத்தின் தேவை என நான் உணர்கிறேன். ஏன் சிறந்த ஆளுமை என்று சொல்கிறேன் என்றால், யார் தங்களை கடந்து பிற நலனுக்காக இல்லையா உழைக்க முன் வருகிறார்களோ, அல்லது பிற நலனுக்காக தங்கள் நலனை இழக்க முன் வருகிறார்களோ, அவர்கள் என்றுமே சிறந்த ஆளுமையாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அவ்வகையில் நீங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கானது மட்டும் அல்ல என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது ஒன்று நம்மை அறிந்து கொள்ள உதவும், ஆழமாக ஆய்வு செய்ய உதவும், அந்த ஆய்வின் அடிப்படையில் எப்படி வாழ்க்கை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கும் இந்த பயிற்சிகள் உதவ முடியும். ஆனால் அது நிற்கக்கூடாது, நிற்பதில்லை. மாறாக அது பிறரை நோக்கி நம்மை இழுத்துச் செல்கிறது, பிறருடைய நலத்தை அக்கறை காட்டச் சொல்கிறது, பிறருக்காக வாழச் சொல்கிறது, பிறரோடு இணைந்து சமூகத்தை இணக்கத்தோடு வாழ்வதற்கு அழைக்கிறது. இதுதான் மிக முக்கியம். எனவே இன்றைய காலச்சூழலில் பல்வேறு விதமான எதிர்மறையான தாக்கங்கள் இந்த சமூகத்தில் நிகழ்கின்ற பொழுது, கடவுள் விரும்புகிற வழியில் நல்ல உலகம் சாத்தியம் என்று உரக்க சொல்வதும் அதற்காக உழைக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்குமானது. அதற்காகத்தான் இந்த பயிற்சி. வெறுமனே ஒருவர் போதையில் இருந்து விடுபட்டு விட்டார் என்பதனால் தன் வாழ்க்கை மாறிக்கொண்டது என்பதற்கு மட்டும் அல்ல. அவன் நலத்தோடு வாழ்கிறார், உண்மைதான். ஆனால் அவர் மாறுவதனால் அவரை சூழ்ந்து இருக்கின்ற அவருடைய குடும்பம், அடுத்திருப்பவர்கள், சுற்றம் என எல்லாருமே மாறுவதுதான் முதன்மையானது என்பதை மறந்துவிடக் கூடாது. இதுதான் என்னுடைய செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்று இந்த காலம் நமக்கு உரைப்பதுதான், நாம் எல்லாரும் இந்த சமூக மேம்பாட்டிற்காக அல்லது சமூக நல்லிணக்கத்திற்காக சமயங்களை கடந்து செல்ல வேண்டிய கடமையை கடவுள் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இதில் தான் உங்களை நான் வெகுவாய் பாராட்டுகிறேன். இது ஒரு கத்தோலிக்க மறைக்கானது அல்ல, அல்லது ஒரு கிறித்தவ மறைக்கானது அல்ல. இது சமயங்களை கடந்து அனைவருமே இணைந்து வந்து கற்றுக்கொண்டு இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு கரம் கோர்ப்பதற்கான அருமையான வாய்ப்பு என்பதைத்தான் நான் காண்கிறேன். சரியா? எனவே இங்கு வந்தவர்களை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த ஒரு மகிழ்வு, அந்த ஒரு குடும்ப உணர்வு, இந்த குடும்ப உணர்வோடு நாம் இந்த சமூகத்தையும் குவலயத்தையும் குடும்பமாக காண்பது, அந்த குடும்பமாக வாழ்வதற்கு நம்மால் இயன்ற ஒத்துழைப்பையும் நாம் அளித்து கொண்டே இருப்பது. அவ்வகையில் மிகச்சிறந்த வகையில் அது நம்முடைய மாவட்டம் அன்று இல்லாது நான் நினைக்கிறேன், அண்டை மாவட்டங்கள் தொலைதூரத்திலிருந்து வந்தவர்களை நான் நன்கு அறிவேன். கடந்த முறையெல்லாம் வரும் என்ற பொழுது பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி எல்லாம் கடந்து சென்னையில் இருந்து வந்தவர்களையும் நான் அறிவேன். எல்லா வாரமும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லப்போனால் இது 10வது பட்டய படிப்பு முடிவுறுகிறது. அப்படி என்றால் ஏறத்தாழ 1000 வகுப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன இல்லையா? 100 வைத்து பார்க்கின்ற பொழுது 1000 வகுப்புகள் இங்கே இருக்கிற அருள் பணியாளர் நெல்சன் அவர் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இது அசாத்தியமான ஒன்று, எளிதாக சிந்திக்க முடியாத ஒன்று. ஆனால் கைகூடி இருக்கிறது. அது அவரால், அவரோடு இணைந்து உங்களால், உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பினால், இங்கு அவரோடு இணைந்து நிற்கின்ற இந்த குழுவினால். சரிதானே? எனவே எல்லாரையும் உளமகிழ்வோடு பாராட்டுகிறேன். நான் எப்பொழுதும் சொல்வது போல, நாங்கள் இருவரும் 6ஆம் வகுப்பிலிருந்தே இணைந்து வந்தவர்கள். 6ஆம் வகுப்பிலிருந்து நம்முடைய கார்மல் பள்ளியில் இணைந்து படித்தவர்கள். ஒரே வகுப்பில் 10ஆம் வகுப்பிற்கு பிறகு சற்று மாறி சென்றாலும், குருமடத்திற்கு மாறி பயின்றாலும் இருவருமே இணைந்து பலகாலமாக பயணித்தவர்கள். அந்த ஒரு தோழமை என்றுமே எங்களோடு இருக்கிறார். எனவே இந்த ஒரு நல்ல ஒரு மனநிலம் இல்லையா, இதோடு நாம் இந்த சமூகத்திற்கு பணியாற்ற முன் வருவோம். இதில் தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒருவர் தன்னை மறைப்பதனால், தனித்து இயங்குவதனால் கடவுள் கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டார். விட்டு வருகின்ற பொழுது, கடந்து செல்கின்ற பொழுது, கடந்து நிற்கின்ற கடவுள் நம்முள் வந்து கொண்டே இருப்பார். எனவே அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள். சொல்லப்போனால் இந்த நேரத்தில் அடுத்ததை பற்றி அவருடைய சிந்தனையில் கரு கொண்டு இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த பட்டய பயிற்சியை பற்றி ஏற்கனவே எல்லாம் சொல்லியாச்சு. அது எப்பொழுதுமே நடக்கின்ற ஒன்று. அதில் இங்கு பலரும் அறிவீர்கள், இன்னும் பலருக்கு செய்தி சென்று பலருமே வந்து கொண்டிருப்பார்கள் என நான் உளமாற நம்புகிறேன். எங்களுடைய ஆயர் இல்லம் என்றாலும் சரி, அதை கடந்து நம்முடைய அருள் சகோதரி ஹோலி கிராஸ் கல்லூரி என்றாலும் சரி, அதையும் கடந்து இந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எந்த ஒரு பணியகம் என்றாலும் நாங்கள் எல்லாம் உங்களுக்காக என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள்.
இந்த இல்லத்தைப் போல எங்கள் உள்ளங்களும் திறந்து இருக்கின்றன. எனவே நாம் சிறந்த விதத்தில் இன்னும் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு பங்களிப்பதுதான், ஈடுபடுவதுதான் கடவுளுடைய அழைப்பு என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். மீண்டும் ஒரு முறை உங்கள் யாவருக்கும் உளமார்ந்த வாழ்த்துக்கள். அருள் பணியாளர் எட்மண்ட் சொன்னது போல நம்முடைய வீட்டு வாசலோடு நின்று விட வேண்டாம். கற்றதை பெற்றதை கடவுள் பணியாக அதை கடந்து சென்று நீங்கள் பிறருக்கும் அறிவியுங்கள், செய்யுங்கள். கடவுளை நீங்கள் பிற மனிதரில் கண்டுகொண்டே இருப்பீர்கள். மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். அதே வேளையில் நாம் மறந்துடக்கூடாது, இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை இனிதே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை உரை வழங்கிய ஆயர் அவர்களுக்கு நன்றி. பட்டய பயிற்சி மட்டுமல்ல, விழிப்புணர்வு பயிற்சி என நள்ளிரவில் சென்று அழைத்தாலும் சரி என்ன சொல்லும் இவர். ஆம், எமது நடத்தை மாற்றுதல் பட்டய பயிற்சியின் இயக்குனர் மற்றும் கோட்டாறு மறைமாவட்ட போதை நோய் நலப்பணி திருப்புமுனையின் இயக்குனர் முனைவர் அருட்பணி பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்களை நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அன்புமிக்கவர்களே வணக்கம். நான் நன்றியுரை சொல்ல சொல்லிடுறேன். நன்றியுரை ரொம்ப ஷார்ட் தான். இந்த நேரத்திலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய இந்த பெரிய நிகழ்வு, சிறப்பான நிகழ்வு அமைய வந்திருக்கிறவர்களை நன்றி அடைக்கின்றோம். குறிப்பாக நான் ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட். ஒன்று, பயிற்சி முடிந்து விடவில்லை. அதனால் என்ன செய்யலாம், தொடர் பயிற்சி வரலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் என்ன செய்யுது, தொடர் பயிற்சி நடக்கிறது. அருமையான வகுப்பு, அதற்கு நீங்கள் வாருங்கள். அடுத்த பயிற்சி நம்ம செப்டம்பர் என்று போட்டிருந்தோம். நம்ம எல்லாம் இப்போ தான் வேலைப்பழுவெல்லாம் முடிஞ்சு எடுத்து எல்லோரும் இன்னும் ஓய்வே இல்லை. அதனால் அதை நவம்பரில், கடந்த 2 பயிற்சிகளைப் போலவே நவம்பரில் தொடங்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நவம்பரில் தொடங்குவோம் இதே பயிற்சியை. ஏன்னா இந்த வேளையிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ தான் நன்றி உரை. அப்போ எல்லாரையும் பார்த்துக்கிடுறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.